கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்னப்பா தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே என்னண்ணே, தமிழ்நாட்டை தான் பரபரப்புன்னு பார்த்தா மற்ற மாநிலத்திலையும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அரசியல். ஆமா, அங்க வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பத்திர முக்கியமான தகவல் நம்மகிட்ட இருக்கு. நம்ம தளபதி வேற டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காருல்ல. ஆமா, முதன்மையானவர் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா போயிட்டு வந்திருக்காரு. ஜியை பார்த்துட்டு வந்திருக்காரு, பெரிய ஜியை. ஆமா, கை கட்சியை பார்ப்போன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்க்கல. ஆனா கை கட்சியில இங்க தென் மாநிலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா. ஆமாண்ணே, நானும் பார்த்தேன். ஆமா, ஏற்கனவே 2.5 பிரிச்சுக்கிட்டாங்கல்ல, இவருக்கு 2.5 அவருக்கு 2.5 சொல்லிட்டு. ஓ, அப்படியா விஷயம்? இப்ப பாத்தீங்கன்னா 2.5 முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே தரல அவருக்கு. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. ஆமா, இப்ப பார்த்தா அவர் வழி இல்லாம கை கட்சியோட மேலிடம் கூப்பிட்டு பேசி கொடுத்தாகணுங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டு ஒரு வழியா என்ன சொல்றது கொடுத்துட்டாரு, விட்டு கொடுத்துட்டாரு ஒரு வழியா. நம்ம ராமர் அவரை பேரை கொண்டவர். ஆமா, இப்ப என்னன்னா அவருடைய மகன் இருக்கார்ல, அவருக்கு கிட்டத்தட்ட அமைச்சர் பதவி கொடுக்கறது உறுதியாகி போச்சாமா. அங்கேயுமா? ஆமா, அங்கேயும் உறுதியாகி போச்சாமா. கை கட்சி முதன்முறையாக பீகார் ஃபார்முலாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொரு பேச்சு இருக்குது. ஆமாண்ணே. ஆமா, அங்க அதே மாதிரி நடந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கட்சியுடைய மகனுக்கு அமைச்சர் பதவி. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல, ராஜினாமா பண்ணவரு ராமர். ஆமா, அவருக்கு ராஜ்யசபா எம்பி ஆக போறாராமா. தேசிய அரசியலுக்கு போறாரு. பீகார்ல எப்படி நம்ம லோட்டஸ் கட்சி பண்ணாங்களோ அதே மாதிரி கர்நாடகால கை கட்சி பண்ண போறாங்களாமா. இப்படி ஒரு பேச்சு இருக்கு. இந்த தகவல் நமக்கு வந்திருக்கு. அடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு பார்ப்போம். 2வது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், அது என்னண்ணே? தமிழ்நாட்டு கலைஞர்கள் நாளுக்கு நாள்ல மாறிட்டு இருக்கு. ஆமா, எங்க எம்எல்ஏ ஏற போறாங்க, எங்க எம்எல்ஏ குறைய போறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் எங்க இருந்து நம்ம கிட்ட இருந்து போயிருவாங்கன்னு ஒரு பீதியிலே இருக்கு சூரிய கட்சி பக்கம். ஆமாண்ணே. ஆமா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இலை கட்சி பக்கத்துல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குது. என்னவா? இன்னைக்கு ஒருத்தர் பிரஸ் மீட் கொடுத்தாருல நம்ம டாக்டர். ஆமா, முன்னாடி. ஆமா, இப்ப நம்ம பிரஸ் மீட் இப்ப இன்னைக்கு கொடுத்தாருல, இன்னைக்கு கொடுத்தவரு. ஆமா ஆமா, நம்ம டாக்டர் சுகாதார அமைச்சரா இருந்தவர் இலை கட்சி பீரியட்ல. ஆமா ஆமா, அப்ப பாத்தீங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, டைரக்டா கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் எந்த பதிலும் சொல்லல. நான் நம்ம கட்சியோட தொடங்கினவர், அவர் 3 எழுத்துக்காரர் இருக்காருல்ல, அவர் வழியிலையும் நம்ம அதுக்கப்புறம் வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வழியிலையும் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டாரு. கூட்டம்லாம் நடத்தியிருக்கேன், எல்லாரோட கருத்தையும் கேட்டிருக்கேன், ஆனால் இன்னும் நான் நிறைய பேர்ட்ட கருத்து கேட்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்கேன். அப்படி ஆனால் என்னன்னா, அவர் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் தளபதி கட்சி பக்கம் போக போகிறாராம்மா. இவரும் கோபிக்காரர் மாதிரியே பண்றாரு போலயே. கோபிக்காரர் மாதிரி தளபதி கட்சி பக்கம் போக போறாராம்மா. தளபதி கூட டைரக்டா பேச்சுவார்த்தை நடத்திருக்காராம்மா இது ரிலேட்டடாவே. அப்போ இன்னொரு எம்எல்ஏ குறையுது போல இலை கட்சிக்கு. ஆமா, அந்த பக்கம் இன்னும் குறையுது போல. இன்னும் அப்டேட்லாம் இருக்கு. என்னன்னா இவருக்கு வந்தீங்கன்னா முக்கியமான பதவியெல்லாம் தரும் அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால அந்த தளபதி பக்கம் தாக ரெடியா விட்டார் நம்ம டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் டாக் போயிட்டு இருக்குது இந்த சைடு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலைக்கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான பிள்ளைகள் 3 பேர் இந்த பக்கம் வராங்களா? ஆமா, பண்ருட்டில இருந்து ஒருத்தவங்க, நம்ம தேனிக்காரர் இருக்காருல்ல, ஆமா, சூரிய கட்சியில எம்எல்ஏ ஆயிட்டார்ல இப்ப. ஆமா, அவருடைய பெயரை கொண்டவங்க பண்ருட்டில இருக்கிறவருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனின் இயற்பெயரை கொண்டவர். ஆமா, அவர் ஒருத்தர். அவரும் கடலூர் மாவட்டம் தான், அந்த பக்கத்து தான். அடுத்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல முன்னாள் அமைச்சரா இருந்தவர், தொழிலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர். ஆமா, அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா தனித்தனியா போக போறாங்களாம் தளபதி கட்சி பக்கம். ஆமா, இப்படிதான் தகவல் வருது. இந்த பக்கம் புதுக்கோட்டை பக்கத்து இங்கே ஒருத்தர் இப்படி நம்ம டாக்டர் போக போறாருன்னா, கடலூர் பக்கத்து தனித்தனியா ஒரு ஆள் வேணும், மொத்தமா போக வேணாம், தனித்தனியா போகணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக தாவ ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள் மாஜிக்கள். தமிழக அரசியல் பரபரப்புக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆமா, எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் புதிய கட்சி ஆட்சி அமர்ந்து ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அடுத்த அப்டேட்லாம் போய்கிட்டே இருக்கு. அப்டேட் வர நம்மளும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. ஆமா, கொடுத்துட்டே இருப்போம். ஆமா, அப்டேட்லாம் வரிசையா இனிமே வந்துகிட்டே இருக்கும்.
பொறுத்திருந்து பார்த்து கொண்டே இருக்கு. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணி